கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்துல அட்டமாதிபதி நீச்சத்தை அடைகிறார். புதன் நீச்சத்தை அடைகிறார். 5-8 குடையவர். 5-8 குடையவர் நீச்சத்தை அடைந்தாலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் ஏதாவது செலவு இருக்கும். ஸ்கூல் செலவு, அந்த செலவு, இந்த செலவு. ஆமாங்க, ஏப்ரல் மாதம் வந்துருச்சுல, மே மாதம் வந்துருச்சுல, கண்டிப்பாக ஸ்கூல் செலவு இருக்குத்தானே செய்யும். உண்மைதாங்க. அந்த ஸ்கூலில் சேர்க்கறது, இந்த ஸ்கூலில் சேர்க்கறது, பிள்ளைங்க ஒரு 5 மார்க் 10 மார்க் ஜாஸ்தி எடுத்திருந்தா அந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்கும், இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற மாதிரியாக ஏதாவது ஒன்றை பற்றி சிந்தனை அப்படியே பிள்ளைகளை பற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், அடுத்து வரக்கூடிய அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக ராசிநாதன் குருவின் பார்வையில் வரப்போகிறதுனாலையும் ஜென்மச்சனி முடிஞ்சிட்டதுனாலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த தடவை உங்களுக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ஒரு 5 நாள் 6 நாள் இருப்பார். 5 நாள் இருப்பார் ஆரம்பத்திலேயே. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 5 நாட்களும் அவர் 10, 11ஆம் இடங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பது, குறிப்பாக 11ஆம் இடத்துல வெள்ளிக்கிழமை, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வலிமையான யோக அமைப்புகளில் இருப்பது, வாரத்தின் கடைசி இறுதி நாட்களில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் கண்டிப்பாக உண்டு. அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்துட்டு இருந்த காலம்லாம் இப்போ முடிய போகுது. நீங்களே சொந்தமாக சம்பாரித்து நீங்களே சொந்தமாக நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக உருவாக போகிறது. கும்பராசிக்காரங்க 3 வருஷமாக இருந்த அந்த கஷ்டம் இனிமேல் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு வரவே வராது. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கும். 11ஆம் இடத்துல அந்த புதன் வியாழக்கிழமைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு ஓரளவிற்கு பணம் காசு விஷயத்திலேயே நன்மைகளை செய்யும் என்பதால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அலுவலகத்தில் நிம்மதி, மேலதிகாரியோடு இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடு விலகுதல், தகுதிக்கேற்ற திறமைக்கேற்ற அங்கீகாரம் போன்றவைகள் கிடைத்தல் என்பது மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் கும்பத்திற்கு இந்த வாரம்.